ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் ஜிஎஸ்க்கான பாலிட்டியில் இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சிவிக்ஸ், அதாவது குடிமையியலில் பாடம் 2 அரசியல் கட்சிகள் தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்கப்புறம். ஸோ உங்களுக்கு நம்மளோட ஜிஎஸ் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ அரசியல் கட்சிகள்னால் என்னதுங்க? இப்போ ஒரு ஸ்டேட்டையோ இல்லை ஒரு நாட்டையோ வந்து நிர்வகிக்கிறதுக்கு யார் தேவை? கட்சிகள் தேவை. நிறையா பேர் வந்து குழுவாக சேர்ந்து அதில் ஒரு தலைவர் இருப்பாங்க, தொண்டர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த தலைவரை வந்து வின் பண்ண வச்சு அவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு பகுதியை வந்து நிர்வகிக்கிறது தான் என்னதுங்க ஒரு அரசியல் கட்சியோட வேலையாக இருக்கும் இல்லைங்களா? ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணது தான் இந்த லெசன். ஸோ தலைப்பை வச்சே நம்ம என்ன உள்ளே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? ஆரம்ப காலத்தில் எப்படிங்க இருந்துச்சு? ராஜாக்கள் இருப்பாங்க, பேரரசர்கள் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் வந்து இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து நம்மளை கட்டுப்படுத்தி செயல்படுத்திகிட்டு இருப்பாங்க. மக்களுக்கு தேவையானதை செஞ்சு மக்களுக்கு தண்டனை கொடுக்கறது, அறத்தை வந்து நிலைநாட்டுறது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து என்னாச்சு? நம்ம வந்து காலப்போக்கில் அப்படியே வந்து பிரிட்டிஷ்கிட்ட வந்து அடிமைப்பட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்க? நம்ம நாடு ஜனநாயக ஆட்சியாக மாறுச்சு, அதாவது மக்களாட்சி முறையாக வந்து மாறுச்சு. அது எப்போங்க? இந்தியா 1950 மக்களாட்சியாக மாறுச்சு. ஓகேங்களா? சரிங்க. அப்போது அரசியல் கட்சிகள்னால் எப்படிங்க வந்திருக்கும்? ஸோ ஒரு தலைவர் இருப்பார், செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. ராஜா காலத்து ஆட்சினா ராஜாக்கிட்ட மட்டும்தான் அதிகாரங்கள் எல்லாம் இருக்கும், அவங்க கீழே வந்து அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதே போல் தலைவர் இருப்பார், செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. இது வந்து ஒரு கட்சியை வந்து நிர்வகிக்கிறதுக்கு. சரிங்களா? சரி. அப்போ இந்த அரசியல் கட்சியோட முக்கியத்துவங்களை ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கும். அரசியல் கட்சிகள் தான் இந்த மக்களாட்சி, ஜனநாயக ஆட்சியோட முதுகெலும்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட முறை வகைகள்ன்ற வந்து இருக்குங்க. கட்சிக்கு வகைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. மொத்தமாக எத்தனை வகைகள்னால் 3 வகைகள் வந்திருக்குங்க. ஒன்று ஒரு கட்சி முறை, அடுத்து இருகட்சி முறை, அடுத்தது வந்து பல கட்சி முறை. சரிங்களா? இந்த 3 வகை இருக்குது. ஸோ ஒரு கட்சி முறைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே அரசியல் கட்சி மட்டும்தான் என்னங்க பண்ணும்? அரசாங்கத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? யார்? ஒரே ஒரு கட்சி மட்டும் அரசாங்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு கட்சி முறை. சரிங்களா? ஸோ இது எங்கெங்கே நடைமுறையில் இருக்குன்னா சைனா, வடகொரியா, கியூபா இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து நடைமுறையில் இருக்குது. சரி. அப்போ இருகட்சி முறைனா உங்களுக்கு என்ன தோணுது? அப்வியஸாக ஆளுங்கட்சின்னு ஒரு பகுதி இருக்கும், எதிர்கட்சிங்கிற ஒரு பகுதி வந்து இருக்கும். இந்த 2 கட்சியுமே வந்து என்ன பண்ணிக்கும்? அதிகாரத்தை பங்கு போட்டுக்கும். சரிங்களா? இதுதான் வந்து என்னது? இருகட்சி முறை அப்படிங்கிறது. சரி, இது எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிரிட்டன்லேயும் அமெரிக்காலையும் இருக்குது. பிரிட்டனில் அந்த 2 கட்சி என்னென்ன பேர்னா தொழிலாளர் கட்சி, பழமைவாத கட்சி. அமெரிக்காவில் குடியரசு கட்சி, ஜனநாயக கட்சி. சரிங்களா? சரிங்க. அப்போ அந்த பல கட்சி முறைனா என்னதுங்க அப்படின்னா அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு பல கட்சிகள் வந்து போட்டியிடுவாங்க. அதுதான் என்னது? பல கட்சி முறை. இந்த முறை நமக்கு எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது, ஸ்வீடனில் இருக்குது, நார்வேயில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? பல கட்சிகள் தானே இருக்காங்க. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து ஒருத்தவங்க பெரும்பான்மை வாங்கிட்டாங்கன்னா கூட இன்னொருத்தவங்களை வந்து கூட்டணி வந்து சேர்த்துக்கிட்டு வலுவாக வந்து அவங்களோட ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே என்னது? பல கட்சி முறை. அடுத்தது ஸோ இந்தியாவில் அரசியல் கட்சி முறைனா என்னதுங்க? இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ வந்து ஒருத்தவங்க பெரும்பான்மை இருக்காங்க, இருந்தாலும் 2 கட்சிகள் பெரும்பான்மை இருக்கும்போது இன்னொரு கட்சி அவங்க கூட சேர்த்துக்கிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் பெரும்பான்மையை வலுப்படுத்திட்டு ஆட்சியை பிடிக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் என்னதுங்க? கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிறது. ஸோ பல கட்சி முறையில் நான் சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிள் புரியறதுக்காக சொன்னேன், ஆனால் அது பேசிக்காக எங்கே வரும்? இங்கே கூட்டாட்சி அமைப்புங்கிற இடத்துல நமக்கு வந்துடும். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு தேர்தல் நடத்துறதுக்கான முழு சுதந்திரம் இருக்குது. யார் சொல்கிறதையும் கேட்டு அவங்க வந்து நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடமான ஒரு விஷயம் வந்து இருக்குது. இப்படி தான் நடத்தணும், அப்படி தான் நடத்தணும்னா அது அவங்களே வந்து என்ன பண்ணிக்கலாம்? டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்திய தேர்தல் ஆணையம்ங்கிறதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் புதுடெல்லியில் வந்து இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. சரிங்களா? ஓகேங்க. ஒரு அரசியல் கட்சியை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். குறைஞ்சபட்சம் 100 உறுப்பினர்களாவது இருக்கணும். ஓகேங்களா? அவங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன இருக்கணும்? வாக்காளர் அட்டை வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து அந்த கட்சிக்கு அப்படிங்கிற ஒரு ஆவணம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்சியை ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். சரிங்களா? இந்தியாவில் இந்திய அரசியல் கட்சிகளை அங்கீகரிப்பதற்காக தான் யாருங்க இருக்காங்க? இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறவங்க இருக்காங்க நமக்கு. சரி, இப்போது தேசிய கட்சிகளை எப்படி அங்கீகரிக்கிறாங்க? மாநில கட்சிகளை எப்படி அங்கீகரிக்கிறாங்க? சுயேட்சை வேட்பாளர்னால் எந்த கட்சியும் சாராமல் அவங்க செல்ஃபாக வந்து போட்டியிடக்கூடியவங்க தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஓகே, இது நமக்கே தெரியும், அதை வந்து விட்டுருவோம். இப்போ தேசிய கட்சி, மாநில கட்சி இது எப்படி வந்து அங்கீகரிக்கிறாங்கன்னு பார்த்துருவோமா? மக்களவை தேர்தல்னால் என்னதுங்க? லோக்சபா. எதனால் இவங்க லோக்சபாவை வந்து பரிந்துரை பண்ணுறாங்க
அப்படின்னா, ஏன்னா அதுதான் டேரெக்டாக மக்கள் வந்து எலெக்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இப்போ ராஜ்யசபான்னு போயிட்டா அந்த எம்பிஸே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் வந்து ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸ். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கும் மக்களுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் தான் என்ன பண்ணுறாங்க, ராஜ்யசபா எம்பிஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது மக்களோட கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்கணும். அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க, மக்களவை தேர்தலில் நீங்கள் 4 மாநிலங்களில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி 6% வந்து வாக்குகளை வாங்கியிருக்கணும். சரிங்களா? அடுத்தது 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். சரிங்களா? அடுத்தது இறுதியாக நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் எத்தனை % ஓட்டு வாங்கியிருக்கணும், 2% தொகுதிகளாச்சு ஜெயிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணும், இவங்கள தேசிய கட்சியாக அப்ரூவ் பண்ணும். சரிங்களா? இதே மாநில கட்சி அப்படின்னா மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகள், அதாவது ஒழுங்கான ஓட்டு, கள்ள ஓட்டு இல்லாமல் செல்லத்தக்க வாக்குகளில் 6% வந்து வாக்குகள் வந்து வாங்கியிருக்கணும். அடுத்தது ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் என்ன பண்ணியிருக்கணும், வெற்றி பெற்றிருக்கணும். குறைஞ்சபட்சம் 2, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் என்ன பண்ணியிருக்கணும், வெற்றி பெற்றிருக்கணும். இதெல்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த டாஸ்க்லாம் அவங்க முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து மாநில கட்சிங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா தேர்தல் குழுவோட சின்னங்கள். இப்போ ஒரு அரசியல் கட்சியை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான சின்னம் அப்படிங்கிற அலாட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி தான் என்ன பண்ண போகிறாங்க, இப்போ நமக்கு சொல்ல போகிறாங்க. 1968 ஆண்டோட தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள்னு சொல்லிட்டு 2 வகை இருக்குது. சின்னம் அப்படிங்கிறதுல 2 வகை இருக்குது. ஒன்று ஒதுக்கப்பட்டது, இன்னொன்று ஒதுக்கப்படாதது. அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்ட சின்னம், அதாவது அவங்களோட விருப்பப்படி அவங்களுக்கான சின்னத்தை கொடுத்துருவாங்க. இதே அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்துச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் கொடுக்குதோ அதை தான் இவங்க என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களா செல்ஃபாக எங்களுக்கு இதுதான் வேணுங்கிறத அவங்களால கேட்க முடியாது. ஓகேங்களா? அது என்னங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சினா, இப்போ ஒரு கட்சி வந்து எலெக்ஷனில் வந்து போட்டியிடணும்னு வருது. ஒரு எலெக்ஷனில் போட்டியிட்டால் தான் அவங்களோட நிபந்தனைகள் 6% ஓட்டு, 3% ஓட்டு, 2 தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிருக்கணும், இந்த மாதிரி கண்டிஷன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அவங்கள அங்கீகரிப்பாங்கன்னு தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கு. அப்போ அதுக்கெலாம் போட்டியிடணும். அப்போ அவங்க ஃபஸ்ட்டு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாக போட்டிட்டு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்தல் ஆணையம் அப்ரூவ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ அங்கீகரிக்கப்பட்டதுன்னா இதெல்லாம் டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க உள்ளே வந்து என்டர் ஆகிருக்கவங்களுக்கு அவங்க விருப்பப்படி சின்னம் கிடைக்கும். ஸோ இன்னும் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணாமலே இருக்கிறவங்களுக்கு அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய சின்னத்தை தான் இவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து அடுத்து வந்து பெரும்பான்மை கட்சி. ஸோ பெரும்பான்மை கட்சினா என்னதுங்க, ஸோ மற்றவங்கள விட இவங்க அதிகமான வாக்குகள் வந்து பெற்று இந்த கட்சியை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் யார், பெரும்பான்மை கட்சி. இதே எதிர்கட்சி அப்படின்னா என்னதுங்க, ஸோ அந்த பெரும்பான்மை கட்சிக்கு ஈக்குவலாக வாங்கியிருப்பாங்க, கொஞ்சம் கம்மியாக என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ அவங்க தான் யாராக இருப்பாங்க, எதிர்கட்சியாக இருப்பாங்க. இந்த எதிர்கட்சி தான் ஒரு ஆட்சி நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த ஆட்சி அமைச்ச பெரும்பான்மை கட்சி என்ன தப்பு செஞ்சாலும் கழுவி ஊற்றுறது யாராக தான் இருப்பாங்க, இந்த எதிர்கட்சியாக தான் இருப்பாங்க. சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நிறைய உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? சரி, இப்போது அந்த எதிர்கட்சி தலைவர் வந்து என்னவாக இருப்பார்னா கேபினட் அமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு வந்து வகிச்சுட்டு இருப்பார். சரிங்களா? சரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க்குங்க. நமக்கு ரிப்பீட்டடான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. ஸோ தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ இந்த தேர்தல் சின்னங்களில் விலங்குகளை வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வந்து கொடுக்கறது கிடையாது. இப்போது அதில் யாரை மட்டும் கொடுக்குறாங்கன்னா யானையும் சிங்கத்தையும் மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர வேறு எந்த விலங்குகளையும் வந்து தேர்தலுக்கான சின்னங்களாக கொடுக்குறதே கிடையாது. அதாவது கட்சிகளுக்கு சின்னங்களாக அவங்க கொடுக்குறதே கிடையாது. சரிங்களா? இப்போ அந்த சின்னத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது தேசிய கட்சி வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நாடு முழுவதும் போட்டியிடக்கூடிய கட்சியாக வந்து இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேசிய சின்னத்தை அந்த தேர்தலுக்கான சின்னத்தை இந்த ஒரு கட்சி இருக்குங்க, தேசிய கட்சியாக ஒரு 2 கட்சி இருக்குது, இவங்களுக்கும் கொடுத்த சின்னத்தை வேறு எங்கேயுமே வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நாடு முழுக்க போட்டியிடுவாங்க. இதே மாநில கட்சியாக இருக்காங்க, இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சி, வேறு ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி இருக்காங்கன்னா இவங்களுக்கு கொடுத்ததை வேறு மாநிலத்துக்கும் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் போட்டியிட போகிறாங்க, இவங்க இந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் போட்டியிட போகிறாங்க. அப்போது வேறு பெருசாக வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி வந்து மாநில கட்சிகளுக்கு கொடுத்த அதே சின்னத்தை வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் வந்து கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும்னா மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சிக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கும் வில் மற்றும் அம்பு இந்த 2 கட்சிக்குமே இந்த ஒரே சின்னம் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படித்த கண்டென்ட் எல்லாமே தான் இதுக்குள்ளே இருக்கும். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, பாடம் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு தடவை சம்மரைசேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னங்க படித்தோம், அரசியல் கட்சிங்கிறது எப்படி இருக்கும், தலைவர் இருப்பாங்க, செயல் உறுப்பினர் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தோம், 3 வகையான வகைகள் வந்து இருக்குது, கட்சி முறைகள் வந்து இருக்குது. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை வந்து இருக்குது. ஒரே ஒரு கட்சி வந்து செயல்படக்கூடியது ஒரு கட்சி முறை. 2 கட்சிகள் இருப்பாங்க, அது இரு கட்சி முறை. பல கட்சிகள் வந்து ஒரு அரசாங்கத்தை பிடிக்கிறதுக்கு போட்டிடுவாங்க, அது பல கட்சி முறைங்கிறத நம்ம பார்த்தோம். தேர்தல் ஆணையத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், டெல்லியில் இருக்குன்னு பார்த்தோம். தேசிய கட்சி ஆகணும் அப்படின்னா அதுக்கான விதிமுறைகள் என்ன, மாநில கட்சி ஆகணும்னா அதுக்கான விதிமுறைகள், அதாவது அவங்க என்னென்ன வந்து டார்கெட் வந்து முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். அடுத்து தேர்தல் குழு சின்னங்கள் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். எதிர்கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சியோட தலைவர் வந்து கேபினட் அமைச்சராக இருப்பாங்கன்னு பார்த்தோம். அடுத்து வந்து விலங்குகளுக்கான சின்னங்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க, யானை சிங்கம் மட்டும்தான் கொடுக்குறாங்க, மிச்சம் எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தோம். அவ்வளோதாங்க. இந்த பாடத்தில் எவ்வளோங்க பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, டைம் வந்து இவ்வளோ வந்து இழுக்குது. முடிஞ்சிருச்சா? சரி, 1 மார்க்ஸ் பார்த்துருவோமா? இருகட்சி முறை அப்படிங்கிறது என்னதுங்க, 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பார்த்தோம், எதிர்கட்சி வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, ஆளுங்கட்சி ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோமா? சரி, அடுத்தது இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை என்னதுங்க, பல கட்சி முறை இருக்கா? சரி, அடுத்தது அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு யார், தேர்தல் ஆணையம். அடுத்தது அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன, பொது நலன். அடுத்தது ஒரு கட்சி முறை எங்கெங்க நடைமுறையில் இருக்குது, சைனாவில் வந்து நடைமுறையில் இருக்குது. அடுத்தது மக்களாட்சியின் முதுகெலும்பு என்னதுங்க, அரசியல் கட்சிகள். அடுத்தது நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டேஸ் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும், இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்கணும். அரசியல் கட்சிகள் டேஸ் மற்றும் டேஸ் இடையே பாலமாக செயல்படுகின்றன, குடிமக்களுக்கும் அவங்களோட கொள்கைக்கும். ஓகேங்களா? குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும். சரிங்களா? அடுத்தது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் டேஸ் அரசியல் கட்சி தேர்தலில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாது. பதிவு செஞ்சுருப்பாங்கங்க, ஆனால் அவங்க இன்னும் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன வரும், அங்கீகரிக்கப்படாத. அடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தில் இருப்பாங்க, கேபினட் அமைச்சர் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருப்பாங்க. அடுத்தது மக்களாட்சி அப்படிங்கிறது மக்களோட ஆட்சி. தேர்தல் ஆணையம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். பெரும்பான்மை கட்சிங்கிறது அரசாங்கத்தை அமைக்கக்கூடியது. எதிர்க்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது. அவ்வளவுதாங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, சரியானதை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. நாட்டின் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். ஆமாம். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. ஆமாம், கரெக்டு தானேங்க. அப்போ எல்லாமே என்னது, சரி. அப்போ ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் சரி. அடுத்தது பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆமாங்க. அடுத்து தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆகும். ஓகே. அதாவது இவங்க எதை வந்து காரணமாக இது பண்ணுறாங்கன்னா, இந்த பெரும்பான்மை கட்சிங்கிறது பிற கட்சிகளை விட அதிக வாக்கு எடுத்தவங்க தான் யார், பெரும்பான்மை கட்சிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, பெரும்பான்மை கட்சியாக மாறி சட்டங்களை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்போ கூற்று காரணம் வந்து கரெக்டு தானே. இந்த காரணம் கூற்றை வந்து கரெக்டாக விளக்குது. அப்போ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். அவ்வளோதாங்க. இந்த பாடம் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.